மீன் அது ஒரு கேவலமான ஒரு ஜன்மம். அவனை என்ன திட்டுறதுன்னு திட்டுறதுக்கு வார்த்தையே என்கிட்ட இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சாக்கடையில் கிடக்கிற ஒரு கிருமி அவன் முகத்தை கூட பார்க்க முடியல. சரியா, அவன் முகத்தை கூட பார்க்க முடியல என்னால். அவ்வளோ வெறுப்பாக இருக்கு. அவன் மூஞ்சியும் அவனும் அவன் பேச்சும் அவன் நடையும் வெறுப்பாக இருக்குங்க. இவனெல்லாம் வந்துட்டு இப்போ ப்ரைம் டைமில் காட்டுறாங்க. அவன் பண்ணுற சேட்டைக்கு அளவே இல்லையா? அவனுக்கு ஃபுல்லாக ஓட்டை போட்டுட்ருக்கீங்க. யாருக்கு ஓட்டை போடணும்? திவ்யாவுக்கு ஓட்டை போட்டு வச்சுருக்கீங்க. என்ன பண்ணிச்சு திவ்யா சொல்லுங்கள்? திவ்யா வந்து வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து என்ன பண்ணிச்சு? ஃபுல்லாக சாண்ட்ரா முந்தானி பிடிச்சி சுற்றிட்டு இருந்தது. சரியா, அப்புறம் பிரஜன் சுற்றிட்டு இருந்தது. அப்புறம் எல்லாத்துக்கும் சண்டை போட வேண்டியது. அதான் கரெக்டாக சொன்னான் அவன். மூக்கு தூக்கிட்டு வந்து சண்டை போடுறது, நீ என்ன அப்படின்னு பேசுறது. என்ன இது? அப்படி பேசுனா நீ பெரிய இதுவா? நீ என்ன அர்ச்சனாவா? உனக்கு அவளுக்கு வந்து கம்பேரே பண்ண முடியாது. அர்ச்சனா வேற லெவல். என்ன அசீம், அர்ச்சனா, ஆரி, அவங்களால நீ தொடவே முடியாது. சரியா, எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். இருக்கிற யாருமே வந்து இன்க்ளூடிங் வாட்டர்மெலன் ஸ்டார், யூ கேன் நெவர் கெட் க்ளோஸ் டு தோஸ் பீப்புள். அசீம் கூட நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்தது. பட் நான் அசீமுக்கு ஓட் போட்டிருக்கேன். அசீம் ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்கல. பட் த மோர் ஐ சா ஹூ ஹி வாஸ், ஸோ அவர் நேச்சுரலாக இருந்தார். ஸோ அந்த உண்மையான ஒரு நேச்சருக்காக, அந்த நேர்மையான ஒரு பர்சனுக்காக தான். அகெயின், nobody is perfect, but this guy was 90 to 95% perfect in what he said, what he did and how he behaved. என்ன ஒரு 5% கோவம் இருக்குது. நானும் பயங்கர கோவக்காரன் தான். எப்படி ஒரு பொம்பளைக்கு தான் இன்னொரு பொம்பளையை பற்றி தெரியும்னா, அதே மாதிரி ஒரு ஆம்பளைக்கு தான் இன்னொரு ஆம்பளையோட கோவம் பற்றி தெரியும். ஸோ அந்த விதத்தில் அசீம் வந்து நான் ரொம்ப ஒரு பிரதராக தான் நான் பார்த்தேன். சேம் வித் ஆரியோட குவாலிட்டியே வேற லெவல். இஸ் த ஆல் டைம் பெஸ்ட் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ஆஃப் ஆல் டைம். எத்தனை பிக் பாஸ் வந்தாலும் அவர் தான் வின்னர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அர்ச்சனா சொல்லவே வேணாம். ஷீ இஸ் லைக் அல்டிமேட். ஷி ப்ரூவ்ட் இட். பீயிங் அ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட், ஷி டிட் இட். ஓகே, ஸோ எத்தனை மிருகங்க வந்தாலும் அவளை ஒன்றும் பண்ண முடியல. தட் இஸ் எ ட்ரூ வின்னர். அதுதான் உண்மையான குவாலிட்டி ஒரு வின்னரோடது. ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முக்கால்வாசி குப்பையாக தான் வந்துச்சு. அதில் நிறைய பேர் யாருன்னே தெரியல. யாரையோ கொண்டு வந்துட்டு இவங்கள தான் நீங்கள் பார்த்தாகணுன்ற மாதிரி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதை அவாய்டும் பண்ண முடியல. ஏன்னா ஏதாவது மேபி பீப்புள் மாறலாம், அவங்க பற்றி நல்ல விஷயங்கள் வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்தவங்க கேம் கெடுக்கிறதுலையே இருக்கானுங்க. அதில் முக்கியமாக வந்து இந்த நம்ம துஷார் வெளில போனது வந்துட்டு பெரிய பிளேயரா அப்படின்னா மேபி இல்லை. பட் அவனை வந்து தனியாக விட்டுருந்தா அவன் நல்லா விளையாடி இருப்பான். அவன் இந்நேரத்துக்கு இருந்திருப்பான், டாப் 5ல இருந்திருப்பான். அவனை தேவையெல்லாம் வெளியில் அனுப்புறது அரோரா தான். அவனோட சுற்றி இந்தம்மா பண்ணதெல்லாம் அங்கே பண்ணிட்டாங்க. சரியா, அதுவும் ஒரு ஆள் கிடையாது, 2-3 பேர் தேவைப்படுது. அதில் கமருதீனையும் சேர்த்துக்கிட்டு இந்த ஒரு லவ் ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு கேவலமான ஒரு மட்டமான ஒரு ப்ளேம் கேம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷேம் கேம் விளையாடிட்டு ஆகுனா ஒரு மூஞ்சி ஒன்று வச்சுப்பாங்க. இப்படின்னு ஒரு இந்த கேமல் மூஞ்சி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அலற மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு வைப்பாங்க. என்ன எனக்கு புரியல அது. நீ அப்படி வச்சா உன்னை பற்றி பேசணுன்னா அப்படி கண்ணில் தண்ணி வந்துடும், அப்படி சொட்டோம். அப்படியே என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? அடுத்த நடிகை நீ. சாண்ட்ராவுக்கு தங்கச்சியாக பிறந்திருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது நீ பண்ணுறதெல்லாம். ஸோ உனக்கு நான் ஃபஸ்ட்டு டேலேருந்து உனக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது. ஜீரோ ரெஸ்பெக்ட். உன்னை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால் சாரி, நான் வந்து எனக்கு வந்து 1008 விஷயம் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல முடியுமா, ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நான் எதிர்பார்த்தது என்னென்னா ஒருத்தரை பற்றி பேசணும். எஸ்பெஷலாக பீப்புள் லைக் கனி பற்றிலாம் நான் பேசியே ஆகணும். அஃப்கோர்ஸ் அவங்க வெளியில் போயிட்டாங்க, நல்ல விஷயம். நான் ரொம்ப செலிப்ரேட் பண்ண அவங்க வெளில போனது. ஆனால் அதை பற்றி யாருமே ட்ரோல் போடல, யாருமே அதை பற்றி பேசலை. ஏன் அவங்க என்ன அவ்வளோ ஸ்பெஷலா? ஏன்பா ஒரு லேடியை வந்து கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டா அவங்க எந்த தப்பு பண்ணாலும் நீங்கள் விட்டுருவீங்களா? ஒரு லேடி வந்து ஒருத்தனை என்ன வேணால் சொல்லலாம், என்ன வேணால் அசிங்கப்படுத்தலாம், அவனை அறையலாம், அடிக்கலாம். அதெல்லாம் அவங்க என்ன வேணால் பேசலாம். இப்போ அது காமருத்தின் பேசி வச்சுருக்கு சாண்ட்ரா. அது ஓகேவா உங்களுக்கு? அந்த மாதிரி சீரியஸாக கேட்குறேன், இந்த ஆம்பளைங்களை கேட்குறேன். அந்த மாதிரி பேசுகிறாங்களே பொம்பளைங்க, அது ஓகேவா உங்களுக்கு? சரி, லேடிஸையும் நான் சொல்கிறேன், எல்லாருமே நான் வந்துட்டு தப்பு சொல்லலை. ஸோ லேடிஸ்லேயும் சில பேர் வந்துட்டு சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதோ, இல்லைனா அவங்க வெளியில் தள்ளி விட்டாங்க, ஐயோ பாவம் அது எப்படி வெளியில் தள்ளி விடலாம், இதெல்லாம் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதே வந்து பார்வதிக்கும் அடிபட்டுச்சு. அந்த கண் அப்படி வச்சுக்கிட்டு இது கண்ணே போயிருக்க வேண்டியது. ஆக்சுவலாக அது ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டாங்க. யாரு நம்ம சேதுபதி, வேறு யாருமே அதை பற்றி பேசல. சேம் வித் விக்ரம் வந்துட்டு எஃப்ஜேயோட காலை இழுத்து விட்டு ஆதிரையோட ஃபேஸே போயிருக்கும். இல்லைனா மேபி ஷி வுட் ஹவ் டைட். தட் வாஸ் ஸோ சீரியஸ். தேங்க்ஃபுல்லி அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்துட்டு அவங்க ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி பிடிச்சாங்க. அந்த ஃப்ளோரை பிடிக்கலன்னா நான் நினச்சேன் காலி, தலை அடிப்பட்டு ஏதாவது ஆயிருக்கும்.
ஒரு பர்சனோட லைஃப் வந்து அவ்வளோ ஈஸியானது கிடையாது. அவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு லைட்டாக அப்படி தலையில் அடிப்பட்ட ஆள்லாம் இறந்துருக்கான், ஹெல்மெட் போட்டோன்னே இறந்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த ஆள் இந்த விக்ரம் வந்து என்ன தெரியல, அவனெல்லாம் எதுக்கு உள்ளே கொண்டு வந்தாங்க. அவன் காமெடியன்னு சொல்லிட்டு உள்ளே என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கான். யார் வந்து காமெடி பண்ணணுமோ அவன் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், பாட்டு பாடுறவன் காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். வினோதெல்லாம் காமெடின்ற பேரில் மற்றவனை உருவ கேலி பண்ணுறது, அவனை அசிங்கப்படுத்துறது. இவர் ஏதோ ரொம்ப பெரிய உலக அழகரா என்ன சொல்லுவாங்க, அவனை என்னவோ சொல்லுவாங்க, இப்போ மன்மத கொஞ்சம் ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுலையே ரொம்ப தகுதியே இல்லாத, அதாவது மைனஸில் போகிற ஆள் வந்துட்டு நம்ம வினோத் தான், வேற யாரும் கிடையாது. நான் ஓட்டிங் ஸ்டாப் பண்ணி ஒரு வாரம் ஆகுது. எப்போ பார்வதி கமருதன் வெளியில் வந்தாங்களோ, ஆல்தோ தே வில் நாட் வின், தே வில் நாட் பி ஆன் த ஸ்டேஜ், விச் இஸ் டோட்டலி ஃபைன். அவங்கள வச்சிருக்கலாம் கேமில். உன்னை வந்து கேவலமாக பேசுகிறப்போ, அது லேடிஸ் எல்லாம் இருக்காங்க அப்படி அந்த மாதிரி பேசுகிறப்போ, இதே சேம் திங் ஹேப்பன் வித் கமருதன் இல்லையா. காமருதீன் அப்படின்னு சொன்னால் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் யாருமே டாலரேட் பண்ணுவாங்க. சரியா, நீ யாராவனா இருந்துட்டு போ. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் கிட்ஸ், ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் மேரிட், ஜஸ்ட் பிகாஸ் யூ பீன் இன் த பிஸ்னஸ் ஃபார் சோ லாங், இட் டஸ் நத்திங். ஓகே, இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். எல்லாருமே ஒன்று அப்படின்னா நீ பார்த்து பேசணும். நீ பாட்டுக்கு அப்படியே சைடில் போயிட்டு காமருதீன் அப்படின்னு மைக்கில் கேட்காத மாதிரி நீ பேசுவ, அவன் டென்ஷன் ஆகி கத்துவான். அதுதான் அவனுடைய நேச்சர். அதனால என்னுடைய சப்போர்ட் என்றைக்குமே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் வியனாக்கும் இருக்கு. வியனா சொல்லணும்னா லைக் இந்த எஃப்ஜே நாதாரினால தான் அவங்க வந்து வெளில போயிட்டாங்க. ஏதாவது ஒரு ட்ரையாங்கிளில் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டுறானுங்க, சும்மாவே இருக்க மாட்டான்றாங்க. ஒன்று இந்த லேடிஸாவது பண்ணுறாங்க, இல்லை மென்னாவது பண்ணுறாங்க. வியனா கேஸில் மேபி அது நேச்சுரலாக மேபி நடந்திருக்கும். அதாவது ஒரு 100 days 106 days ஸோ வாட் எவர், ஒரு வீட்டுக்குள்ளே போட்டு வச்சு அவங்களுக்கு டாஸ்க் அது இதுன்னு கொடுத்து அதுக்குள்ளேயே அந்த டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா அது சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து ஒருத்தர் பற்றி ஒருத்தர் குறை சொல்கிறதோ, ஏன்னா பீஸ்ஃபுல்லாக இருந்தால் யாரும் பார்க்க மாட்டாங்க, டிஆர்பி கிடைக்காது. அந்த ரீசனுக்காகவே வந்து நம்ம ஏதோ ஒரு வழியில் வேறு வழி இல்லாமல் we have to end up with somebody, we have to talk to somebody, we have to get close to somebody. அந்த மாதிரி க்ளோஸ் ஆனவங்க தான் பார்வதியாக இருக்கட்டும், வாட்டர்மெலன் ஸ்டாராக இருக்கட்டும். அதாவது ஒரு சாய்ஸ் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த அன்பு கேங் ஃபார்ம் ஆகிறது. எப்போவுமே அது ஒரு கேங் எல்லா சீசன்லேயும் இருக்குது, நம்ம ரியல் லைஃப்லேயுமே அது இருக்குது, சில ஆஃபீஸஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து வியானா டாப் 5ல வந்துருக்கணும். ஷீ வாஸ் லைக், அவளுடைய கிளாரிட்டி வந்து யாருக்குமே கிடையாது. த வே ஷி அனலைசஸ். இப்போ அரோராவை சொல்லிட்டு இருக்காங்க, அரோராக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஃபர்ஸ்ட் வந்தப்போ. வியனா வந்துட்டு கொஞ்சம் ஷி வாஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன். அதுக்கப்புறம் போக 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 ஷி அண்டர்ஸ்டுட், ஓ பீப்புள் ஆர் லைக் திஸ், விக்ரம் இந்த மாதிரி இருக்காரு, பிரவீன் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு. தென் ஷீ அசிஸ்ட், ஷீ ரியலைஸ்ட் அவுட் ஆஃப் த பீப்புள், இத்தனை பீப்புளில் வந்துட்டு நம்ம ஓரளவு ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய பீப்புள் வந்து பார்வதியும் வாட்டர்மெலன் தான். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஷீ ஸ்டார்டட் ஸ்பெண்டிங் டைம் வித் தெம். நான் ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த 6 பேருக்கு இல்லை யாருக்குமே தகுதி கிடையாது. இப்போது ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க, ஐ திங்க் பிரியா ரஞ்சித் நினைக்கிறேன் அவங்க பேர், அவங்க இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அவங்க நான் மனசில் நினச்சதெல்லாம் அப்படியே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிற குப்பை, அவங்க ஆக்சுவலாக வேறு வேர்டு யூஸ் பண்ணிடுறேன், நான் குப்பை தான் யூஸ் பண்ணுறேன், எனது குப்பை தான் இருக்கிறது. இருக்கிற 6 குப்பையில் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப அழுகாமல் இருக்கிற ஒரு குப்பை தான் வந்து நம்ம வினோத் வந்து திருந்தி வாழணும்னா அவன் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் தான். பப்ளிக்காக மன்னிப்பு கேட்டு அவன் வந்து திருந்தணும். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா காந்திஜி சொன்ன மாதிரி யூ ஷுட் ஹேட் த சின் நாட் த சின்னர். சரியா, இப்போ இதில் வந்து இவர் பெரிய பாவின்னு நான் சொல்ல வரல. இவர் பண்ண வேலைக்கு இவருக்கு கப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அவர் இருப்பார். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ அசீமெல்லாம் கரெக்டாக, வேறு யாரையாவது சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் இவங்கெல்லாம் கரெக்டாக அவங்களாம் வின் பண்ணாங்களே அப்படின்னா, யாருமே இந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி ஒருத்தரை பேசலை. இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கான் அந்த ஆளுக்கு வந்துட்டு டீசன்சின்னா என்னென்னு தெரியல, கேம் பற்றி ஒன்றுமே தெரியல. கேவலம் அடித்த அந்த மட்டமான அந்த கிரிஞ்சு காமெடி இல்லைன்னா பாடி ஷேமிங் காமெடி அந்த கண்டென்ட்டுக்காக தான் அவன் ட்ரெண்டாக இருக்கான். அதுக்காக தான் அவன் வந்து கடைசி வரைக்கும் வந்திருக்கான். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசன் நீங்கள் தான், ஓட்டு போட்ட மக்கள் தான் அதுக்கு ரீசனு. நான் கூட ஒரு 2 வாட்டி தான் அந்த ஆளுக்கு ஓட்டு போட்டேன். நான் அது எப்போ போட்டேன்னா, கமருதீன் வெளில போனப்போ அந்த ஆள் டவுனாக இருந்தான். அவன் டவுனாக இருக்கான்ற ஒரே காரணத்தால், ப்ளஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க இருக்கிற குப்பையில் இவன் ஒருத்தன் தான் தனியாக, இப்போ தனியாளாக இருக்கான். இப்போ தனியாக இருக்கிறப்போ அவன் நேர்மையாக தானே இருப்பான். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஓட்டு போட்டேன். ஆனால் எப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ளே வந்தாரோ அவனோட ரூபம் திரும்ப வெளில வந்துடுச்சு. அவனுடைய மட்டமான கேவலமான அந்த கேரக்டர் வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இப்போ அவனே நார் அடிச்சுக்கிட்டு இருக்கான்.
அதை பார்க்குறப்ப இதுக்கு மேலே நான் ஓட் போட்டேன்னா நான் மனுஷனே கிடையாது, சரியா? ஏன்னா மனசாட்சி விரோதமாக என்னால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் அவனுக்கு ஓட்டும் இல்லை, எம்மும் இல்லை. நீ வின் பண்ணாலும் ஒன்று தான், பண்ணாட்டி ஒன்று தான். நீ வந்து யூஆர் வர்த்லெஸ், அவ்வளோதான் சொல்லுவேன். யூஆர் ஆப்சல்யூட்லி வர்த்லெஸ். அண்ட் மக்கள் வந்து இவனை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.